நூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. 10/1/2017 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, துர்முகி வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி. இன்று பிரதோஷம். ஆருத்ரா அபிஷேகம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் முத்தங்கி சேவை. இரவு தங்க சேஷ வாகனத்தில் பவனி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் விசாகம்.
அற்புதமான திருமந்திர சிந்தனைகளை அன்றாடம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். புதிய புதிய செய்திகளையும் வாழ்வுக்கு தேவையான பல வழிமுறைகளையும் திருமூலர் காட்டிக்கொண்டே இருக்கின்றார். 12 திருமுறைகளிலே 10ஆம் திருமுறையாக வைத்து வழிபடப்படுகின்றது இந்த திருமந்திரம். இதில் 6வது தந்திரம் வியாமள ஆகமத்தினுடைய தமிழாக்கத்தை பார்த்து கொண்டே வருகிறோம். துறவை பார்த்தோம். இப்பொழுது 5வது தலைப்பாக தவம் என்ற ஒரு தலைப்பிலே 9 பாடல்கள் உள்ளன. அதில் 1624வது திருமந்திர பாடலை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். சிவனை நினைத்து வணங்கி தவம் செய்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விளக்குகின்ற அருமையான பாடல். ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதும் இல்லை, நமனும் அங்கு இல்லை, இடும்பையும் இல்லை, இரா பகல் இல்லை, படும் பயன் இல்லை பற்றுவிட்டோர்க்கே, படும் பயன் இல்லை பற்றுவிட்டோர்க்கே, ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதும் இல்லை, நமனும் அங்கு இல்லை. துறவிகளுக்கெல்லாம் உறவு கிடையாது, வசதி கிடையாது, இறைவனுடைய ஒரு நம்பிக்கையை தவிர அவங்க வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. சொத்து கிடையாது, சுகம் கிடையாது. ஆனாலும் யாருக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்க. நம்முடைய மனித வாழ்க்கையில் பதவியில் இருப்பவர்களுக்கு, மிகவும் செல்வம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சுற்றி வர காவல் வச்சிருக்கிறாங்க. 1000 பேர் காவல் வராங்க. ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவருக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் துறவிகளுக்கு பாதுகாப்பே கிடையாது. காட்டில் தனியாக இருக்கிறார்கள், மிருகங்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை, எதை கண்டும் பயப்படுவதில்லை. திருநாவுக்கரச பெருமானை 1300 ஆண்டுகளுக்கு முன்பு மகேந்திர பல்லவன் மிரட்டினான், விஷம் கொடுத்தான், 7 நாட்கள் சுண்ணாம்பு அறையிலே போட்டு பூட்டி வைத்தான். அவர் பயப்படவே இல்லை. நீ எனக்கு அடிமை என்று சொல்லி அவரை இழுத்து கொண்டு வர சொன்னான் காஞ்சிபுரத்துக்கு பல்லவ மன்னன். அவர் சொன்னார், நாமார்க்கும் குடியல்லோம், நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னாரு. நாமார்க்கும் குடி அல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை அல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இதை விட சிறந்த விஷயத்தை நாம் அருளாளர்கள் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு வசதிகள் இருந்தோம், இவ்வளவு செக்யூரிட்டி இருந்தோம், எல்லாரும் கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு தயாராக, அதுவும் அந்த ட்ரிகரில் கை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, யாராவது வந்தால் உடனே சுடணும்னு. அப்படி இருந்தும் இந்த தலைவர்களுக்கு பயம் இருக்குது, எவனான்னு சுற்றப்புறானும். வரலாற்றை புரட்டி பார்த்தால் அத்தனை காவல்களுக்கு நடுவே உள்ளவர்களைத்தான் சுட்டு தள்ளி இருக்கிறார்கள். காட்டில் இருக்கக்கூடிய எந்த முனிவர்களையோ எந்த துறவிகளோ யாரும் சுட்டதாக வரலாறு கிடையாது. அதனால் இந்த முனிவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு பயம் இல்லை, நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். பாரதி சொன்னார், பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யோம். எப்போ வெள்ளைக்காரர்கள் நம் நாட்டை ஆண்டபோது பாடிய பாடல் அது. பாரதியார் பாடினார், பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்வோம்னாரு. ஆனால் வெள்ளைக்காரர் அப்போ நம்ம ஆண்டு கொண்டு இருந்தான். யாருக்கு அடிமை செய்வோம்? பரிபூரணனுக்கே அடிமை செய்வோம். இறைவனுக்குத்தான் நாங்கள் அடிமையை ஒழிய எந்த மனிதனுக்கும் தலைவணங்க மாட்டோம். அதே கருத்தைத்தான் இங்கே சொல்லுகிறார் பாரதியார். பிற்காலத்தில் சொன்ன கருத்துக்குத்தான் திருமந்திரத்திலே முன்னால் சொல்லுகின்றார், ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர். இந்த உத்தமர் என்பவர் சுயநலம் இல்லாதவர். நம்முடைய பயத்திற்கு காரணம் பணத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டு போய் விடுவார்களோ, என் குடும்பத்தை அழித்து விடுவார்களோ, இந்த பயம். ஆனால் அந்த உத்தமர்களுக்கு எந்த உறவும் கிடையாது, எந்த ஒரு பணமும் கிடையாது, எந்த பதவியும் கிடையாது. அவருடைய ஒரே துணை இறைவன் தான். எனவே இறைவனே என்னை பார்த்து கொள்கின்ற பொழுது மனிதர்களை பற்றி நான் கவலைப்படுவதில்லை என்று தன்னை ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர்களெல்லாம் உலகத்தில் எதற்கும் கவலைப்படுவதில்லை. ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதும் இல்லை. காலையில் எழுந்த உடனே இரவு படுக்கிற வரைக்கும் எந்த நேரத்தில் யார் வந்து எப்படி அடிப்பானோன்னு பயம் இருக்குது. அந்த நடுக்கம் நமக்கு இருக்குது. ஆனால் துறவிகளுக்கு நடுங்குவதும் இல்லை. அப்புறம் கடைசியில் உயிர் போயிடுமோன்னு நமக்கு பயம் இருக்குது. நமனும் அங்கில்லை. எனவே துறவிகள் எல்லா பற்றையும் பாசத்தையும் கடந்தவர்கள், யாருக்கும் பயப்பட மாட்டார்கள்.
யமனைக் கண்டும் அஞ்ச மாட்டார்கள். காரணம், அவர்கள் சிவனடியார்கள். அப்படிப்பட்ட சிவத்தை நாமும் பேணி துணிவோடு மகிழ்வோடு வாழ்ந்து இந்த உலகத்திலே சாதனைகள் செய்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இந்த அழகான காலை நேரத்தில் எம்பெருமானை நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த பக்தி வேளையிலே அறுசுவையை பற்றி நாம் கேள்விப்பட இருக்கின்றோம். காலை நேரத்தில் அறுசுவை உணவா? நம் எல்லோருக்கும் ஆச்சரியம் தரலாம். ஆனால் இந்த நாக்கிற்கான அறுசுவையை காட்டுகின்ற ஒரு அழகான பாடலை நாம் கேட்க இருக்கின்றோம். என்னவாக இருக்கும் என்றால், அடி போற்றி, திரள் போற்றி, கழல் போற்றி, புகழ் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி என்று இந்த போற்றி நாமங்களையே 6 நிலைகளில் வைத்து பேசுகின்றாள் அல்லவா? அதைத்தான் நாக்கிற்கான அறுசுவை என்று பூர்வாச்சாரியர்கள் அனுபவிக்கின்றார்கள். எம்பெருமான் எழுந்து அழகாக நடந்து வந்தான். அந்த நடையழகை பார்த்தவர்கள் கண்ணன்கிட்ட என்ன கேட்கணும்னு வந்தாங்களோ அதையே மறந்து விட்டார்களாம். அப்படி தன்னுடைய அழகால் வசப்படுத்தி கொண்டான் கண்ணன். அதனால் இந்த அழகை பார்த்த உடனே எப்படி பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு இசைத்தாரோ அதை போல அவருடைய மகளான இந்த கோதையும் போற்றி போற்றி என்று போற்றி நாமங்களை பாடுகின்றாள். அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்று உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோ ரெம்பாவாய் என்று பாடுகின்றாள். என்றோ முடிந்த அந்த அவதாரத்திற்கு இன்று பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கின்றாள். அன்று நாம் இல்லையே, அந்த குறையை நீக்குவதற்காக ஆண்டாள் இன்று அந்த பாசுரங்களை இடுகின்றாள். அவள் பாடிய அந்த பாசுரம் நமக்கும் பக்தி செய்வதற்கு ஒரு பொருளாக அமைகின்றது என்று சொல்லி அந்த பாசுரத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அடி போற்றி, அந்த திருவடியை போற்றுகின்றாள். எந்த திருவடி? இந்த உலகத்தையெல்லாம் அளந்து கொண்ட திருவடி. அப்படி அளக்கின்ற பொழுது ஒவ்வொருவருடைய தலையிலும், ஒவ்வொரு உயிரினத்தினுடைய தலையிலும் தன்னுடைய திருவடியை பதித்தானாம். எப்பேற்பட்ட கருணை! அதனால் அடி போற்றி என்றாள். இலங்கையிலிருந்து அவன் வரட்டும் என்று இல்லாமல் இலங்கைக்கே தான் சென்று அழித்தான் இல்லையா அந்த ராவணனை? அப்படிப்பட்ட வீரம் அந்த திரள் போற்றி என்று பாடினாள். அடுத்ததாக சகடாசுரன் என்ற சக்கரத்தினுடைய வடிவத்தில் வந்தானே, அவனை வதம் செய்த அந்த புகழ் போற்றி. ஏனென்றால் தாய் கூட வந்து உதவாத அந்த நேரத்தில், குழந்தையாக இருக்கின்ற அந்த தருணத்திலேயே ஒரு ராட்சசனை முடித்தான் என்றால் அவனுடைய புகழை சொல்லித்தான் முடியுமா? சொல்லுவதற்கு வார்த்தைகள் தான் உண்டா? எனவே அப்படிப்பட்ட புகழ் போற்றி என்றாள். அடுத்ததாக இருவர் வந்துவிட்டனர். ஒருவர் விளாம்பழமாகவும் ஒருவர் கன்றினுடைய வடிவத்திலும் வந்துவிட்டனர். அந்த 2 அசுரர்களையும் ஒரே நேரத்தில் முடித்தான். அப்படி முடிக்கின்ற பொழுது இந்த கன்றினுடைய 4 கால்களையும் ஒரே திருக்கரங்களால் பிடித்து கொண்டு ஒரு சுழற்றி அப்படியே பின்னுக்கு போய் முன்னுக்கு வந்து ஒரு காலை, ஒரு திருவடியை ஊன்றி மற்றொரு திருவடியை தூக்கி அப்படியே வீசினானாம்.
வீசப்பட்ட கன்று விளாம்பழத்தில் விழுந்து அந்த அசுரனும் இந்த அசுரனும் முடிந்தான். அப்படி தூக்கிய திருவடியில் அழகாக தொங்கிக் கொண்டிருந்ததே அந்த கழல், அந்த கழலுக்கு போற்றி என்றாள். அடுத்ததாக குணம். அந்த இந்திரன் கோபப்பட்டு கல்மழையை வீசிய பொழுது அவனை ஒன்றும் செய்யாமல் கோவர்தன மலையை குடையாக பிடித்தானே, அப்படிப்பட்ட குணத்திற்கு போற்றி பாடுகின்றாள். அடுத்ததாக வேல் போற்றி. இவையெல்லாம் வெளியில் தெரிந்தால் கண்ணனுக்கு திருஷ்டி ஏற்பட்டு விடுமோ என்பதனால் இவற்றை கண்ணன் செய்யவில்லை, கண்ணன் கையில் இருந்த வேல்தான் செய்தது. அதனால் வேல் போற்றி என்று இந்த நாக்கிற்கு இனிமையான 6 சுவைகளையும் தெரிவிக்கக்கூடிய பாசுரத்தை ஆண்டாள் நமக்காக அருளியிருக்கின்றாள்.